சொல்றி. அருணே, வீட்டுக்கு வந்துட்டியாடா? வந்துட்டேன் இப்பதான் வந்தேன். நீ பேசாம ஒலிம்பிக்ல கலந்துக்கேடா. நான் சூப்பரா ஓடுறேன். உசேன் போட்டி பிடிச்சிருவ போலியே. ஏச்சி பொடி. நானே எவ்வளோ பயத்தில் வந்திருக்கேன் தெரியுமா? நான் எல்லாம் தூத்துது தெரியுமா? எனக்கு குச்சிக்கிட்டு எவ்வளோ பயந்தா கொள்ளையா இருக்கக்கூடாது டே. நான் என்ன பண்ணுறது? எனக்கு சின்ன வயசுலேருந்து என் அம்மா பாட்டியெல்லாம் இந்த மாதிரி என்னை போட்டு பழகப்படுத்திட்டாங்க. இந்த கோவிலுக்கு போடா, இந்த கோவிலுக்கு போனால் இந்த பேய் வந்து வருத்தாது அப்படி சொல்லிட்டாங்க. பேய்லாம் என்ன சொல்லி வந்ததுன்னா எனக்கு அட்லீஸ்ட் ஒரு அளவு வேலை வந்திருக்கோம். நான் எல்லாம் சின்ன வயசுல நான் அப்பா மாதிரி இருந்தேன், அப்பா மாதிரி சொல்லிட்டு இதெல்லாம் பார்த்து வருவாங்க. நான் பார்த்தா நான் அந்த சாமியை பார்த்து வந்துட்டு இருக்கேன். இந்த பூஜை பண்ணமா, அந்த பூஜை பண்ணமா சொல்லிட்டுன்னு சாமிகிட்ட கொடுத்துட்டாங்க. அட்லீஸ்ட் நான் அதுக்கப்புறமாச்சும் சாமி முன்னாடி போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு லைஃப் வாழலான்னு பார்த்தா இந்த பேய் என்னை விடாது போல. இப்போ கூட பாரு, அந்த டோர் வந்து திறக்குது. ஏன் திறக்குது, எதுக்கு திறக்குதுன்னே தெரியல. நல்லா தான் பூட்டி வச்சிருக்கேன், ஆனால் திறக்குது. என்னை பயமுத்துறதுக்கே எல்லா டோரும் இங்கே செஞ்சு வச்சிருக்காங்க. இவனெல்லாம் நைட் ஷீட் போயிட்டானுங்க, நான் டே ஷீட்டில் மாட்டிக்கிட்டேன். நைட்டு ஒருத்தவங்க இருக்க மாட்டானுங்க, தனியாக விட்டு போயிடறானுங்க. அவ்வளோ பயமாக இருக்குது தெரியுமா? சாப்பிட்றேன். பாய் பாய், டேக் கேர், டாடா. பேயை கண்டு பயப்படுறது ஒரு சூப்பர் சயின்ஸ் இருக்கு நண்பா. பல சொல்லுமா. ஏஞ்சிட்டியாடா? என்ன பண்ற? சரி, பிளேட்ல 2 தோசை சுட்டு வச்சிருக்க, மறக்காம ஏஞ்சிடும் சாப்பிடு. சாப்பிட்றான். ஏண்டா, உனக்கு கொஞ்சம் கூட அறிவு இல்லையா? ஏமா என்ன ஆச்சு? நான் என்ன பண்ணேன்? ஊர்ல இருந்த சனியனை எல்லாம் பொறுக்கி என் வீட்டுக்குள்ள கொண்டு வந்து என் உசுர வாங்கிட்டு இருக்கேன். அவ என் அக்கா பொண்ணுடி, அவளை எப்படி நான் விட்டு வர முடியும்? இவ பிறந்த நேரம் இவ அப்பனை முடிக்கிட்டு போயிட்டாரு. இப்போ இவ அம்மாவும் போயிடுச்சு. அதுவும் போதாதுன்னு என் உசுர வாங்கத்தான் இவனை கூட்டிட்டு வந்திருக்கியா? பேசாம வாயை முடிக்கிட்டு வந்திருக்க வேண்டியது தானே. பாவம், வயசு பொண்ணுடி அவ. அவளுக்கு என்னடி தெரியும்? அவளை நம்ம தான் பார்த்துக்கணும். உன் அக்கா என்ன அப்படி பெரிய சாதனை செஞ்சு கிழிச்சிட்டா? பாரு, உனக்கு ஒரு நாள் தான் டைம். அதுக்குள்ள இந்த சனியில எங்கேயாவது கொண்டு போய் விட்டுட்டு வரேன். இல்லைன்னா உனக்கு சோறு தண்ணி கிடையாது, பார்த்துக்கோ. இப்படி சொன்னா அவ எங்கடி போவா? அவன் நம்மள நம்பி வந்துட்டான். எனக்கு அதெல்லாம் தெரியாது. அவன் நாளைக்கு காலையில இந்த வீட்டுல இருக்கக்கூடாது, அவ்வளவுதான். இந்த மாதிரிலாம் பேசுவாங்களாம்மா? ஒரு மாதிரி கேவலமா நடத்துறாங்கம்மா. கூடவே தானே இருப்பேன்னு சொன்னேன், ஏம்மா விட்டு போனேன்? நானும் கூடயே வந்துடுறேம்மா, என்னையும் கூப்பிட்டு போயிடு. விரல்களோடு விரல்கள் சேர கனவுதான் தினம் காண்கிறேன். சிரித்திட வழிகள் பிறந்திடுமே. என்ன இருக்குன்னு தெரியாம பயந்தாதான் உயிர் பிழைக்க முடியும். அந்த பய உணர்வு தான் இன்னைக்கு நம்ம டிஎன்ஏல பேயா மாறி நிற்குது. நம்ம கண்ணுக்கு தெரியாத அந்த பேயே வேற எங்கேயும் இல்லை. நம்ம மூளை நமக்கு கொடுத்த பரிணாம வளர்ச்சிக்கான ஒரு தற்காப்பு எச்சரிக்கை. இதுதான் எவல்யூஷனரி பயாலஜி. பயப்படுறது தப்பில்லை, ஆனா பயத்தோட அறிவியலை புரிஞ்சுக்கோ.
ஓ வெயிட் என்னமோ தப்பா இருக்கே. சரி பிளேட்ல 2 தோசை சுட்டு வச்சிருக்கேன், மறக்காம நீங்களும் சாப்பிடுங்க. யார் நீங்கள்? உங்களை தான் கேட்குறேன். ஏம்மா இந்தாம்மா உன்னதாம்மா கேட்குறேன். யாரும்மா நீ? சரி, என்ன கர்மம் அது? ஏம்மா மச்சான் ஃபோன் சீக்கிரம் எடுத்து தொலைடா, புறம்போக்குங்களே. மச்சானே டெய்லி கேட்குது அடிக்கிறா டெய்லினா நான் பெரிய ப்ராப்ளம் மாட்டேன் அப்படின்னா பிராட்டினா இதோ ஒன்று இருக்குடா எங்கள் வீட்டில் இதுனே தெரியல. இது கருப்பான உருவம் இருக்குடா, யாருன்னு தெரிலடா எனக்கு. ஒரு கூப்பிட்டு பேச மாட்டேருக்காடா. சீக்கிரம் வாங்கடா, சீக்கிரம் கிளம்பி வாங்கடா ப்ளீஸ்டா, உடனே வாங்கடா. ஐயோ அத்தா கருமாரி அம்மா, ஐயோ எனக்குன்னே வருதுங்களாடா அதுங்க. ஒன்றுங்களா விடல, இதில் வரும் ட்ரீமு, இதில் ஒரு ட்ரீம் தான். இது நிஜம் கிடையாது. போடா, யாரும் இல்லை நினைக்கிறோம். போயிடலாம்டா. ஓகே ஃபைன். ஐயோ முருகா. 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12. நானா இப்போ ஏன் பார்த்தேன்டா. அப்பாடா. என்ன இலவடா இருக்கு சனி.
அம்மா எனக்கு ஒரு மாதிரியா இருக்குமா. நீ போகும்போது கூட எனக்கு சொல்லலாம்ல. இப்போ எந்த முகத்தை வச்சு எனக்கு கால் பண்ற? நான் ஒவ்வொரு நாளும் என் ஃப்ரெண்ட்ஸு அவங்க அம்மாவை பற்றி பேசும்போதோ திட்டுவானுங்க, என்னென்னமோ சொல்லி காரணம்லாம் சொல்லி திட்டுவானுங்க. ஆனால் நான் அவன்கிட்ட அப்படி கேட்கும் போதோ ஏன்டா அப்படி திட்டுறேன்னு சொல்லி கேட்டா, ஏம்மா நான் திட்டுறேன் உனக்கு என்ன நோதுன்னு சொல்லிட்டு அவனுக்கு என்கிட்ட கேட்பானு தெரியுமா. என்னால் உன்னை திட்ட முடியல. நான் திட்டும்போது கூட எனக்கு காது கொடுத்து கேட்க மாட்டேன்ல. எனக்கு வலிக்குதுமா, வலிக்குது, முடியல. இது வரைக்கும் ஒரு நாள் ஆச்சும் என் கூட பேசணும்னு தோணி இருக்கா? விட்டு போயிட்ட யாரும் என்னை காப்பாற்றுவாங்க? நானும் மனுஷன் தானம்மா, எனக்கும் வலி இருக்கும் தானே. நான் லைஃப்பில் எல்லாத்தையும் பார்த்து பயந்து ஓடி இருக்கேன். ஸ்கூலில் பசங்களை பயந்தேன், ஹோம்ஒர்க் முடிக்கும் டீச்சருக்கு பயந்தேன், ஸ்டேஜில் திருக்குறள் சொல்லுவாங்க செகண்ட் தேர்டு, அதுக்கு பயந்து ஓடி இருக்கேன் நான். இப்போது உன்னை பார்த்து பயந்து ஓடுறேன். நான் பேய்க்கு மட்டும் பயப்படுறேன்னு நினச்சிட்டு இருந்தேன், ஆனால் அது கிடையாது, எல்லாத்துக்கும் பயந்து தான் இருந்திருக்கேன் இவ்வளோ நாளா. நினச்சா எனக்கே கேவலமாக இருக்குது. ஆனால் இவ்வளோ நாளாக பயந்து வரப்போ எனக்கு பெருசாக தெரியல. ஆனால் உன்னை பார்த்து நான் பயந்து வரணும் பார்த்தியா, எனக்கு நானே திட்டிக்கிறேன். நான் ஏன் பயந்தேன் உன்னை பார்த்து, எதுக்கு நான் பயந்தேன், என்கிட்ட எதுவும் சொல்ல வந்தேம்மா. நான் அது கூட காது கொடுத்து கேட்கல. லைஃப்பில் என்னெல்லாமா மேஜிக்லாம் நடக்கலாம்மா. உண்மையிலம்மா எனக்கு நீ எனக்கு ரிட்டன் வந்து என்கிட்ட பேசின பற்றியா, உன் வாய்ஸை நான் கேட்டேன்ல. எனக்கு என் அம்மா என்னை ஒன்றும் மறக்கல அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குமா. ஆனால் நான் உன்னை ஒரு வாட்டி கூட நினச்சி பார்க்கல. நீ என்னை ஒவ்வொரு நாளும் நினச்சிருக்க, ஆனால் நான் ஒரு வாட்டி கூட நினச்சி பார்த்ததில்ல. நான் ஏம்மா நான் அப்படி இருக்கேன் அவங்ககிட்ட. உன் ஃபோட்டோவை நான் தொலைச்சதில்லை, உன் ஃபோட்டோவுக்கு நான் மாலை போட்டதில்லை, உன் ஃபோட்டோவுக்கு அட்லீஸ்ட் நான் ஒரு புட்டு கூட வைக்கல. நான் சாரிம்மா, என்னை மன்னிச்சிடுமா.